காடுகளின் மைந்தன், அடக்குமுறைக்கு எதிரான அக்னி கதிர், மன்யம் வீருடு அல்லூரி சீதாராமராஜு அவர்களின் வீர வாழ்க்கை. 1897ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தின் ஒரு எளிய கிராமத்தில் பிறந்தார் அல்லூரி சீதாராமராஜு. சிறுவயதிலிருந்தே அமைதியான ஆன்மீக சிந்தனைகளில் ஆழ்ந்தவர். வேதங்களையும் புராணங்களையும் படித்தார், தியானம் செய்தார், இயற்கையை நேசித்தார். ஆனால் அவரது உள்ளத்தில் இன்னொரு தீ எரிந்து கொண்டிருந்தது. அது சுதந்திரத்தின் தீ. அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி ஆந்திராவின் காடுகளில் வாழ்ந்த பழங்குடியின மக்களை கடுமையாக ஒடுக்கியது. காடுகளில் மரம் வெட்டத் தடை, விவசாயத்திற்கு கட்டுப்பாடு, அதிக வரி, அநீதியும் அடக்குமுறையும். மக்களின் வேதனையை நேரில் கண்ட அல்லூரி அமைதியாக இருக்கவில்லை. இந்த நிலை மாற வேண்டும் என்ற உறுதியுடன் எழுந்தார். 1922 ரம்பா கிளர்ச்சி தொடங்கியது. இரவு நேரம். காட்டின் நடுவில் தீக்குச்சி ஒளியில் பழங்குடி வீரர்கள் கூடியிருந்தனர். அவர்களின் முன் நின்றார் அல்லூரி. அவரது கண்களில் அச்சமில்லை, உறுதி மட்டுமே. அவர் ஆயுதப் போராட்டத்தை தேர்ந்தெடுத்தார். கெரில்லா முறையில் பிரிட்டிஷ் காவல் நிலையங்களை தாக்கினார். அவர்களின் ஆயுதங்களை கைப்பற்றினார். காடு முழுவதும் அவர் பெயர் ஒரு புராணக் கதையாக பரவியது. பிரிட்டிஷ் படைகள் அவரை பிடிக்க பல முயற்சிகள் செய்தன. ஆனால் காடு அவரின் தோழன், மக்கள் அவரின் பாதுகாப்பு. அவர் பிடிக்க முடியாத நிழலாக மாறினார். 2 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்த போராட்டம். 1922 முதல் 1924 வரை பிரிட்டிஷ் ஆட்சிக்கு பெரும் சவாலானது. ஆனால் 1924ஆம் ஆண்டு அவர் கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணதேவி பேட்டா கிராமத்தில் பொதுமக்கள் முன் நிறுத்தப்பட்டார். அவர் முகத்தில் பயமில்லை, அவர் கண்களில் தோல்வியில்லை. அவர் இதயத்திலிருந்தது தியாகத்தின் அமைதி. துப்பாக்கிச் சத்தம் ஒலித்தது. ஒரு வீரன் உயிர் நீத்தான். ஆனால் ஒரு புரட்சி பிறந்தது. அவர் வயது வெறும் 27. இன்று ஆந்திர பிரதேசத்தில் அவரது சிலைகள் நிற்கின்றன. பள்ளி மாணவர்கள் அவரின் பெயரை பெருமையுடன் உச்சரிக்கின்றனர். மன்யம் வீருடு என்ற பெயர் இன்னும் காடுகளில் ஒலிக்கிறது. அவரது வாழ்க்கை சொல்லும் பாடம்: அநீதிக்கு முன் அமைதியில்லை. சுதந்திரம் கேட்கப்படுவது அல்ல, அது பெறப்படுவது. வீரர்கள் மரிக்கவில்லை, அவர்கள் வரலாறாக வாழ்கிறார்கள்.